வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு ஹேண்ட்ல வந்து எப்படி வந்து மெஹந்தி போடணும் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி கனெக்ஷன் பண்ணணும், மார்க்கிங் லைன் எப்படி போடணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில் வீடியோவா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்ல தெரியுதுல்ல, ஸோ இதிலருந்து இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து லைன் போடணும். சரிங்களா? இந்த பக்கம் இந்த சைடு இப்படி போடணும், இந்த சைடு வந்து இந்த பக்கம் போடணும். ஸோ அது நீங்க வந்து இந்த மாதிரி உங்களோட மெஹந்தி பேஸ்ட் வச்சு இப்படி லைட்டாக லைன் போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். ஸோ இப்படியும் போடலாம். இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி இல்லைனா ஏதாவது ஒரு கம்பி வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து இந்த மெஹந்தி பேஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. மெஹந்தி பேஸ்ட் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இங்கேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த சைடு தெரியுதா? இது என்ன பண்ணுங்கள், அப்படியே இங்கேருந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். என்ன ஆகிடும், அதனோட இது லைட்டாக கீழே ஒட்டிக்கிச்சா? ஸோ அவ்வளோதான். நீங்கள் உங்களோட கையை வச்சு நீங்கள் வந்து கோனில் போடணும் லைனு அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இது ரொம்பவே ஈஸி மெத்தட். உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் பேஸ்ட் மீதி இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுருங்க. இல்லைன்னா லைட்டாக என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சைடு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சேம் இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக நமக்கு தெரிஞ்சாலும் ஓகே தான். ஸோ இப்போ எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ சென்டர் வந்து எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ சென்டர் எப்படி எடுக்கணும்னா, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்படியும் நீங்கள் கனெக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதே மெத்தட் தான். பேஸ்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து என்ன பண்ணுங்கள், இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக நமக்கு அந்த அச்சு கிடைச்சாலே போதும். சரிங்களா? ஸோ ஓவராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக சென்டராக பார்த்துட்டு இந்த கட்டை விரல் இருக்குல்ல, இந்த கட்டை விரல் முடிகிற இடம் கரெக்டாக இங்கேருந்து என்ன பண்ணணும், சேம் இதுக்கும் சென்டரில் இங்கே. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும், இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக லைன் விழும். ஸோ இந்த லைன் வந்துருச்சா லைட்டாக? ஸோ இது அப்படியே என்ன பண்ணுங்கள், லைட்டாக போட்டு கனெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அந்த மண்டலாஸ் டிசைன்லாம் போடும்போது என்ன பண்ணணும்னா ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு நேராக இப்போ இந்த மாதிரி இப்படி சென்டராக நீங்கள் போட்டுட்டு வரணும் ரவுண்டு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து மார்க் பண்ணணும். அண்ட் இதுக்கு மேலே இங்கே எப்படி சென்டர் எடுக்கணும் அப்படின்னா, சேம் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி நீங்கள் லைன் சென்டராக எடுத்துகிட்டு போனாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டிக் வச்சு ஈஸியாக போட்டுருங்க. ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். பேஸ்ட் வந்து லைட்டாக வந்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக சென்டராக வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். சென்டர் லைன் வந்து நமக்கு லைட்டாக கிடைச்சாலும் ஓகே தான். அதிலேருந்து அப்படியே லைன் வந்து போட்டுட்டு போங்க. அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து சென்டர் பார்ட் வந்து நம்ம இந்த பேக் ஹேண்டில் வந்து எடுக்கணும். ஸோ இப்போ இதை எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம லைன் போடுறோம் எதுவாக இருக்கட்டும், என்ன பண்ணணும், இங்கேருந்து கரெக்டாக என்ன பண்ணணும், இந்த பின்னாடி இங்கே லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த உள்ளங்கை சொல்லுவோம்ல, ஸோ இங்கேருந்து என்ன பண்ணணும், ஃபுல்லாக நம்ம போடணும். ஸோ இதுவே பேக் ஹேண்டில் எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பேக் சைடில் எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. இந்த இடம், இந்த மார்க்கிங் லைன் இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, ஸோ இந்த மார்க்கிங் லைன்லேருந்து என்ன பண்ணணும், இப்படி லைன் போட்டு இந்த பின்னாடி ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, ஸோ இங்கே வரைக்கும் இருக்குது பேக் சைடில். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இப்படி போடும்போது அவங்களோட கை இந்த மாதிரி லைட்டாக இப்படி இருக்க கையை என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் சைடு போடும்போது இந்த மாதிரி எப்பவும் போல் அவங்க பொசிஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு
இப்போது இங்கேருந்து நீங்கள் போட்டுட்டு வரீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இப்படி லைட்டாக அவங்களோட கையை இப்படி ரொட்டேட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிக்கோங்க பேலன்ஸ்க்காக, அப்போ தான் அவங்களுக்கு வலி தெரியாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போது பேக் சைடில் எப்படி வந்து சென்டர் மார்க் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மார்க்கிங் லைன் நீங்கள் போட்டோம்ல சைடில், ஸோ இது இப்படி தான் இருக்கும். இப்படி நீங்கள் திருப்பி பார்க்கும்போது பாதி டிசைன் வந்து இந்த பக்கம் தான் இருக்கும். அது நம்ம கையோட நேச்சரே அப்படி தான், சரிங்களா? ஸோ அதனால் அது எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இப்படி தான் வந்து போடணும். ஓகே. ஸோ இப்போ இந்த பேக் சைடில் எப்படி வந்து சென்டர் எடுக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோ. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், இந்த மிடில் ஃபிங்கர் இருக்குல்ல, ஸோ இந்த மிடில் ஃபிங்கர்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அழகாக எப்படி ஒரு லைன் போட்டுட்டு இது வரைக்கும் வந்தீங்கன்னா சென்டர் கிடச்சிரும். சேம் இந்த கட்டை விரல் முடியுது இல்லை, ஸோ இந்த இடம் இந்த ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு வந்து கரெக்டாக இங்கே இதனோட மிடில் என்ன பண்ணணும், அந்த லைனை வந்து முடிச்சிடணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த இடத்துல சென்டர் எடுக்கணும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மண்டலா டிசைன் வந்து அழகாக ஒர்க் பண்ணிக்கலாமா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த சைடு எப்படி சென்டர் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பேக் சைடு எப்படி சென்டர் எடுக்கணும் அப்படின்னா சேம் என்ன பண்ணுங்கள், இந்த லைன் இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி இப்படி லைட்டாக லைன் வந்து கரெக்டாக இந்த இடம் தான் சென்ட்ரு, சரிங்களா? இங்கே கீழே. ஸோ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இப்படி கரெக்டாக இப்படி லைன் போட்டுகிட்டே வந்து இங்கே கீழே வந்து ஜாயின் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் வந்து பேக் சைடு வந்து நம்ம சென்டர் எடுக்கணும். அப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போட வரல அப்படின்னா சேம் நான் சொன்ன அதே மெத்தட் தான். சும்மா ஒரு லைன் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே கரெக்டாக இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், இப்படி சென்டராக இப்படி லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் மார்க்கிங் வந்து கிடச்சிருச்சா. ஸோ ஈஸியாக கிடச்சிருச்சா. ஸோ அதில் போடக்கூடிய அந்த லைன் வந்து கொஞ்சம் மெலிசாக போடுங்க, மொத்தமாக போட்டுற வேண்டாம். சும்மா லைட்டாக ஒரு லைன் போட்டால் போதும் அழகாக. ஓகேங்களா? ஸோ அதை வந்து அப்படியே நீங்கள் உங்களோட கையில் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஸோ இப்போ நம்ம மார்க்கிங் லைன் எடுத்துட்டோம், சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து எல்போ லென்த்துன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்போ லென்த்து. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து பேங்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, வளையல் போடுவோம்ல, ஸோ அந்த இடம். அண்ட் இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இது வந்து விரிஸ்ட் லென்த்துன்னு சொல்லுவோம், வாட்ச் கட்டுவோம்ல, ஸோ அந்த இடம். இது 3 தான். அப்புறம் இங்கே வந்து பாம் ஏரியா, உள்ளங்கையில் வந்து போடுறது, சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு வேளை நீங்கள் டிசைன் இப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த லைனில் இருந்தும் இதுக்கும் எத்தனை ஃபிங்கர் வருதுன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஒரு 4 ஃபிங்கர்லேருந்து கொஞ்சம் ஓகே 4 ஃபிங்கர் கரெக்டாக வருதா. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கை காமி, இந்த கையில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேம் இந்த 4 ஃபிங்கர் நீங்கள் வச்சு என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் லைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2 ஃபிங்கரும் ஒரே ஈக்குவலாக நமக்கு வந்து கிடச்சிரும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபிங்கரில் ஒரே லென்த்தாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஃபிங்கர்ஸை நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம், 4 ஃபிங்கரா இல்லை 3 ஃபிங்கரா 2ஆ, இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு பார்க்கும்போது உங்களோட டிசைன் வந்து எப்படி இருக்கும், பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஃபிங்கர் வைக்காமல் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு டிசைன் கீழே இருக்கும், இங்கே கீழே இருக்குமா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இன்னொரு டிசைன் நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெண்டும் என்ன ஆகும், மேலே கீழே அந்த மாதிரி நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குமா. ஸோ அப்படி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபிங்கர்ஸில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இதுதான் சென்டர் லைன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பீகாக் தான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி வரையணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ எப்படி ஹேண்ட்ஸில் போடுறது அப்படின்றது தான் இப்போ நான் பார்க்க சொல்லி தர போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பீகாக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக சென்டர்லேருந்து ட்ரா பண்ணிக்கோங்க பீகாக்கு. பீகாக்கோட பாடி பார்ட் நான் முடிச்சிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பீகாக்கோட ஃபெதர் தான் வந்து வரைய போகிறேன். ஸோ அழகாக இங்கே தெரிகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அவங்களோட கிளைண்ட்டோட ஹேண்டு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பீகாக்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் போடக்கூடிய டிசைனோட சைஸை வந்து பெருசு பண்ணணுமா சின்னது பண்ணணுமான்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரிலாம் நீங்கள் வரைய போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கோனோட டிப் வந்து மெலிசாக தான் இருக்கணும் அண்ட் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு லைட்டாக தான் வரையணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த அவுட்லைன் மட்டும் நான் போட்டுக்கிறேன்.
ஸோ நம்ம கிளாஸில் ஸ்டார்ட் அப் டிசைன் படித்தோம்ல, பீகாக்கோட ஸ்டார்ட் அப் டிசைன். ஸோ அதுதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா, இங்கே வரைக்கும் தானே லைன் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், இந்த லைன் வரைக்கும் என்ன பண்ணணும்னா இப்படி கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக லைனு அண்ட் இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் டிசைனில் படித்தோம்ல. ஸோ அதே தான். அது நான் போட்டுட்டு வந்துடுறேன் அவுட்லைன் மட்டும். சிம்பிளான அவுட்லைன்ஸ் வந்து நான் போட்டுட்டேன்னா, ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபில்லிங்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதால ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து நம்ம போடுறோம். சரிங்களா? அவுட்லைன் வந்து எப்போவுமே லைட்டாக போட்டுக்கோங்க. திக்காக போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் கை வச்சு இப்படி ஒர்க் பண்ணும்போது உங்களோட கையில் வந்து எல்லாம் என்ன ஆகிடும்னா ஒட்டிக்கும். சரிங்களா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஸோ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு வரேன். இப்போது இந்த பீகாக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். எப்படி போடணும் நிறைய ஐடியாஸுமே சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போடுறது ரொம்ப 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 ஈஸிங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ பீகாக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் நல்லா பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா போடுறதுக்கு வரும். பீகாக் ஃபெதர்ல நீங்க எப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம். உங்களோட கோனோட ஃப்ளோ நல்லா இருக்கணும். அண்ட் டிப் வந்து நல்லா மெலிசா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து டிசைன் சூப்பரா வரும். இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் ஸ்டார்ட்டிங்ல இந்த மாதிரி ஒரு பார்டர் போட்டுட்டோமா, ஸோ அடுத்து நீங்க பேசிக் ஃபில்லிங்ஸோ, இல்ல கிரிட்ஸோ, இல்ல நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் வந்து நீங்க குடுக்கலாம். பட் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் ஃபில்ஸ் நீங்க குடுக்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி டிசைன் கண்டிப்பா நெகட்டிவ் ஃபில்ஸா இருக்கக்கூடாது. இப்போ பீகாக்கோட ஃபெதர் வந்து கண்டிப்பா உள்ள வந்து ஃபில் பண்ணுவோம். திக் பண்ணுவோமா, ஸோ அப்ப அது நெகட்டிவ் ஃபில்ஸ் மாதிரி தானே வரும். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு அடுத்து போடக்கூடிய டிசைன் அதே போட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியாது. இந்த மாரி இடத்துல நீங்க ஏதாவது கிரிட்ஸ் வந்து போட்டுக்கலாம். பேசிக் ஃபில்லிங்ஸ் குடுத்துக்கலாம். இது முடிச்சுட்டு அடுத்த டிசைன் வேணா நீங்க நெகட்டிவ் ஃபில்ஸ் வந்து போடலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அண்ட் பார்டர் லைன் இருக்குல்ல, அந்த பார்டர் லைன் போடும்போது நீங்க நல்லா திக்கா போடுங்க. அப்பதான் வந்து கலரும் நல்லா டார்க்கா பிடிக்கும். பார்க்கறதுக்கும் லைன் வந்து நல்லா திக்கா, தின்னா ஸோ அது எல்லாமே கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா தெரியும். ஸோ இப்ப இது காய்ஞ்சிருச்சு. அதனால நான் உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவுமே இந்த மாரி தான் வந்து என்ன பண்ணணும், திக் பண்ணிட்டு, அவுட்டர்ல ஒரு லைன் வந்து குடுத்துட்டு, மேல வந்து என்ன பண்றேன், கேப் இருக்கு. ஸோ நெறைய கேப் இருக்கிறதால, நீங்க வந்து ஷேடிங்ஸ் குடுத்துக்கலாம். இல்லன்னா ஹம்ப் கூட என்ன பண்ணலாம், இன்னொரு லைன் வந்து நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கிளையன்ட்டோட கையில ஃபர்ஸ்ட்டு மார்க்கிங் லைன் எடுக்கணும். அவங்க சிம்பிளான டிசைன் அப்டின்னா மார்க்கிங் லைன் வேண்டாம். மேலருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு பிரைடுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா மார்க்கிங் லைன்லாம் நீங்க எடுக்கணும். இப்போ கீழ இருக்குல்ல, இப்போ என்ன பண்றோம், நான் ஆல்ரெடி சொன்னது தான். நெகட்டிவ் ஃபில்ஸ் வந்து நீங்க போடாம என்ன பண்ணலாம், வேற ஏதாவது பேசிக் ஃபில்லிங்ஸோ, இல்ல கிரிட்ஸோ வந்து நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி 4 லைன் போட்டுட்டு, மேல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்டர் வந்து திக் பண்ணுங்க. ஸோ இந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி நீங்க பார்டர் திக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கை வச்சு போடுறதுக்கு கண்டிப்பா சிரமமா இருக்கும். ஏன்னா, அந்த திக் பண்ணது வந்து ஒட்டிக்கும் உங்களோட கையில. ஏன்னா, உங்களோட கைய வந்து நீங்க கிளையன்ட்டோட கை மேல இப்டி பேலன்ஸ் பண்ணி தான் போட போறீங்க. அப்படி போட்டா தான் மெஹந்தி டிசைன் நல்லா வரும். நீங்க எது கூடயும் பேலன்ஸ் பண்ணாம போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட டிசைன் வந்து கரெக்ட்டா வராது. நீங்க வேணா எது கூடயும் பேலன்ஸ் இல்லாம போட்டு பாருங்க. உங்களோட கை வந்து ஷேக் ஆகும், நடுங்கும். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரில் போட்டு சுத்தி ஹம்ப் போடுவோம்ல, ஸோ அந்த பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து நான் குடுத்துக்கிறேன்.
இது எல்லாமே எப்படி போடணும் அப்படின்றத டீட்டெயிலா வந்து அந்தந்த கிளாஸ்லயும் தனித்தனியா பயங்கர எஃபோர்ட் போட்டு, நெறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள சர்ச் பண்ணி, ஸோ நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ இப்ப அங்க என்ன சொல்லிக் குடுத்தமோ, அததான் வந்து இங்க என்ன பண்றோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்டின்னா, நான் வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவேன் சீக்கிரமே. ஸோ வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி என்ன பண்றேன், அந்த பக்கமும் நான் போட்டுக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், இந்த டிசைனையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். பிளஸ் வேற ஏதாவது உங்களுக்கு டிசைன் தெரியும், இல்ல போடணும்னு ஆசையா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க போடாத டிசைன், கத்துக்காத டிசைன் வந்து என்ன பண்ணலாம், நீங்க போட்டு எனக்கு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணலாம். இதெல்லாம் தயவு செஞ்சு கஷ்டம்னு நெனைக்காதீங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸி. நான்லாம் மெஹந்தி கத்துக்க ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ்ல இந்த மாரி டிசைனு, ராஜா ராணி டிசைனு இதெல்லாம் பார்த்து நிஜமாவே எப்பிடிறா இப்பிடி போடுறாங்க? அப்பிடின்ற மாதிரி பயங்கர பயமா இருக்கும். அதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், ச்சே! இவ்ளோ தானா? இதுக்கு தான் இவ்ளோ பயந்தோமா? அப்பிடின்ற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த மாரி தான். ஒரு விஷயம் நம்ப கத்துக்காத வரைக்கும் தான் அந்த விஷயம் நமக்கு கஷ்டமா இருக்கும். அதுவே நம்ம கத்துக்கிட்டோம் அப்டின்னா, இந்த விஷயமா? இது வந்து ஏதோ ஒரு பழமொழியில சும்மா நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நாங்க சொல்லிட்டு இருப்போம். ஏதோ ஒண்ணு அ சப்பா மேட்ரு சால்ட் வாட்டர்ன்னு என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுதான் சொன்னேன். ஸோ இப்ப நான் மேல வந்து பேசிக் ஃபில்லிங்ஸ் போட்டு முடிச்சுட்டேனா, அடுத்து வந்து என்ன பண்றேன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கீழ வந்து நான் பார்டர் வந்து லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், நல்லா நெருக்கமாவும் போடலாம். நான் வந்து இது சின்ன பொண்ணோட கை. அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் போடுறேன். ஸோ நம்ம கத்துக்கிட்ட டிசைன இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நான் வந்து புதுசா நம்பளா ஒரு பார்டர் வந்து கிரியேட் பண்ணலாமா? நான் கத்துக்காத பார்டர் தான். அதாவது நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்காத பார்டர். இதுல வந்து கொஞ்சம் புதுசா வந்து கிரியேட் பண்ணலாம். எப்பவும் போல என்ன பண்ணுங்க, சிங்கிள் லைனோ, டபுள் லைனோ நான் வந்து டபுள் லைன் வந்து போட்டுக்கிறேன் ஸ்லாண்டிங்கா. 2 பக்கமும் நான் என்ன பண்றேன்னா, போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அந்த லைன் எல்லாம் மீட் ஆகுதுல்ல, ஸோ அந்த மீட்டிங் பாயிண்ட்ஸ் அந்த 4 பக்கம் இருக்குல்ல, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்குள்ள 4 கார்னர் இருக்குல்ல, அங்க எல்லாமே இந்த மாரி ஹம்ப் மாதிரி என்ன பண்ணுங்க, சிங்கிள் சிங்கிளா போட்டீங்க அப்டின்னா, 4 இதுக்கும் 4 ஃப்ளவர் மாரி கிடைக்கும். பார்க்கறதுக்கு ஃப்ளவர் ஷேப் மாதிரி இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா, நான் போடுறத வாட்ச் பண்ணுங்க. இப்ப நான் போட்டுட்டேனா, இப்போ சென்டர்ல வந்து டாட் வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். டிஃபரெண்ட்டா இருக்கும். சென்டர்ல டாட் வச்சுட்டு, இன்னும் வேற ஏதாவது போட்டா நல்லாருக்கும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த 2 ஃப்ளாருக்கும் இடையில கேப் இருக்குல்ல, அங்க வந்து அந்த வைன்ஸ் மாதிரி நம்ம போடுவோம்ல, ஒரு பார்டர் வந்து போடுவோம்ல. சாரி வைன்ஸ் மாதிரி ஒரு கிரிட்ஸ் வந்து போடுவோம்ல, அத வந்து நீங்க அந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அதையுமே போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்க கேப் இருக்குல்ல, இத வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீங்க கிரிட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரிட்ஸ் நம்ம போட்டிருப்போம்ல, இந்த டாட் வச்சு மேல கீழ இழுத்து விடுற ஒரு வைன்ஸ் மாதிரி. ஸோ அதுதான் சொல்றேன். நீங்க பார்டர் வந்து இந்த மாரி லைன் ஃபர்ஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு மேல வந்து என்ன ஃபில் பண்ணணுமோ, அந்த மாரி ஃபில் பண்ணி முடிச்சுட்டு, லாஸ்ட்டா வந்து பார்டர் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா போட்டுக்கோங்க. நீங்க உங்க கிளையண்ட்டோட கைய வந்து பில்லோ வச்சுக்கோங்க. 2 பில்லோ அந்த மாரி வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரு வேஸ்ட் கிளாத் போட்டுட்டு, அதுக்கு மேல கிளையண்ட்டோட கைய வச்சு நீங்க என்ன பண்ணலாம், பேலன்ஸ்க்காக கிளையண்ட்டோட கையிலருந்து வரலாம். இல்ல அந்த பில்லோலயே நீங்க வச்சு போடலாம். இப்படி தான் வந்து போடணும். அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. ரொம்ப குனிஞ்சு போட்டீங்கன்னா, பயங்கரமான பேக் பெயின் இருக்கும். கடுமையான பேக் பெயின் இருக்கும். இப்ப நான் டபுள் ரோ ஹம்ப் வந்து போட்டுட்டு, நெகட்டிவ் ஃபில்ஸ் பார்டர் படிச்சோம்ல. அந்த ஸ்ப்ரில்லு, லீஃபு அப்புறம் பேசிக் ஃப்ளவர். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்டர் இருக்க மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் சிம்பிளா. இது நான் எந்த டிசைனும் பார்த்து போடல. நம்பளா ஒண்ணு கிரியேட் பண்ணலாம் நம்ம படிச்சத வச்சு அப்படின்னு சொல்லிட்டு,
டக்குன்னு எனக்கு அந்த டைம்ல எது வந்து மைண்ட்ல வந்து வருதோ, ஸோ அத வச்சு தான் நான் போட்டுட்டுருக்கேன். ஸோ, இப்ப அத நான் போட்டு முடிச்சுட்டு திக்கும் பண்ணிட்டேன். இப்போ சென்டர் வந்து நமக்கு தெரியுதா? கரெக்ட்டா சென்டர் எடுத்திருக்கோம்ல. அங்க வந்து நான் வந்து மண்டலாஸ் தான் எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லப் போறேன். ஸோ, மண்டலாஸ் நம்ம எப்படி வரையோமோ சேம் அதே மாதிரி தான் ட்ரா பண்ணணும். உங்களுக்கு எப்படின்னு தெரியலன்னா, மண்டலாஸ் கிளாஸ்ல நான் டீட்டெயிலா சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். அந்த கிளாஸ நீங்க பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ பார்க்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு எதையும் புதுசா சொல்லி தரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புதுசா சொல்லி தரல. இவ்ளோ நாளா பேப்பர்ல போட்டுட்டு இருந்தத, கையில வந்து எப்படி வந்து போடணும் அப்படின்றத ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேனே தவிர, புதுசா எதையும் உங்களுக்கு நானு சொல்லி தரல. அத புரிஞ்சுக்கோங்க. பொறுமையா போடுங்க. அப்பதான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்ட்டா வரும். ஒருவேள தப்பாகிருச்சு அப்படின்னாலும், நீங்க அத ஈஸியா தொடச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஈஸியா அது வந்துரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க மண்டலாஸ் போடாம வேற டிசைன் இருக்கு அப்டின்னா, அது ஒண்ணுமே இல்ல. நம்ம அந்த நெகட்டிவ் ஃபில்ஸ் பார்டர் போட்டிருந்தோம்ல, அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஃபில்லிங் டெக்னிக்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லிக் குடுத்துருப்பேன்ல, அந்த ஃபில்லிங் டெக்னிக்க அப்படியே இதுல வந்து என்ன பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். இதெல்லாம் எப்படின்னு தெரியலன்னா, எல்லா கிளாஸுமே டீட்டெயிலா, சூப்பரா நான் வந்து அவ்ளோ ஹார்ட் ஒர்க் போட்டு, உங்களுக்கு எஃபோர்ட் போட்டு நான் வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க அத போயிட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த மண்டலாஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லியிருப்பேன். அழகா பொறுமையா ஒர்க் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க மெஹந்திய பொறுத்தவரைக்கும் பொறுமையா போடுறீங்களோ, அந்த அளவுக்கு மெஹந்தி டிசைன் வந்து சூப்பரா வரும். நீங்க மெஹந்தி போடும்போது அப்பப்ப கண்ண சிமிட்டிட்டே இருங்க. ஏன்னா, எனக்கு நடந்த ஒரு விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்றேன். நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, எனக்கு பயங்கர ஆர்வமா இருக்கும். ஸோ நான் போட்டுட்டே இருக்கும்போது கண்ண சிமிட்டவே மாட்டேன். அப்படியே போட்டுட்டே இருப்பேன். அந்த மாரி போட்டுட்டே இருக்கும்போது, எனக்கு கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு அப்டின்னா, நான் அப்டி உத்து பார்த்து போட்டுட்டே இருக்கும்போது, எனக்கு ஒன் சைடா ஹெட்டேக் வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, நீங்க வந்து ஒரு பொருள ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டே இருக்காதீங்க. கண்டிப்பா ஒன் சைடு ஹெட்டேக் வந்துச்சுன்னா, நீங்க ஐ டாக்டர் போய் செக் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்பெக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ, நான் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தேன்னா, மெஹந்தி போடுவேன். அப்பப்போ வந்து சும்மா லைட்டா அந்த மாரி திரும்பி பார்க்கறது, வேடிக்கை பார்க்கறது, அப்பப்போ கண்ண வந்து சிமிட்டிப்பேன். ஸோ, அதனால இப்போ வந்து அது வந்து எனக்கு ஃபுல்லாவே க்யூர் ஆகிருச்சு. ஸோ, உங்களுக்கும் அந்த மாரி ஆகக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதனால கண்ண வந்து எப்பவுமே மெஹந்தின்னு இல்ல. நீங்க எந்த ஒர்க் பண்றதா இருந்தாலும் உங்களோட கண்ண வந்து அடிக்கடி சிமிட்டிட்டே இருக்கணும். கண்ல ஈரப்பதம் எப்பவும் இருந்துட்டே இருக்கணும். இல்லன்னா கண்ணு ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ, அத பார்த்துக்கோங்க. ஸோ, மண்டலாஸ் நான் போட்டு முடிச்சுட்டேன். உள்ள வந்து திக் பண்றேன். இந்த மண்டலாஸ்க்கு வைக்கக்கூடிய அந்த டாட் இருக்குல்ல அவுட்டர்ல, அது வந்து நல்லா கொஞ்சம் பல்ஜ் பல்ஜா வைங்க. பெருசா இருக்க மாதிரி வச்சீங்கன்னா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி நீங்க மார்க்கிங் லைன் போட்டுட்டு, நீங்க மண்டலாஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல சென்டர்ல வேற எது வரணும் அப்படின்னு நெனச்சாலும், கரெக்ட்டா நீங்க நெனைக்கிற மாதிரி வரும். அதுக்காக தான் இந்த மார்க்கிங் லைன் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ, இப்ப நீங்க மெஹந்தி போட்டுட்டே இருக்கீங்க. போட்டு முடிச்ச உடனே மேல வந்து பாதி ட்ரையா இருக்கா? ஸோ மேல. அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, பாதி ட்ரையா இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸ்ப்ரே வந்து நீங்க அடிச்சுக்கணும். அப்பதான் வந்து மெஹந்தி வந்து காஞ்சு கீழ வந்து கொட்டாது. ஸோ இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், மேல வந்து பார்டர் ஸ்டார்ட் அப் டிசைன் போட்டுட்டு, பேசிக் ஃபில்லிங்ஸ் போட்டிருக்கேன், கிரிட்ஸ் போட்டிருக்கேன், மண்டலாஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க வந்து பிரிச்சு இந்த மாரி போடும்போது ஈஸியா இருக்கும். இப்படி தான் வந்து மெஹந்தி போடணும். இப்போ வந்து ஃபிங்கர் வந்து நான் ஃபில் பண்றேன். ஒண்ணுமே இல்ல. நம்ம பார்டர்ல படிச்சது, கிரிட்ஸ்ல படிச்சது அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஃபிங்கர் ஃபில்லிங்ஸ வந்து நான் போட போறேன்.
அந்த ஸ்ப்ரே பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ ஸ்ப்ரே பண்றது ஒண்ணுமே கிடையாது. லெமன் ஜூஸ் இருக்குல்ல, லெமன நல்லா புழிஞ்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டு, ஒயிட் சுகர் வந்து அதில கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டு, அது வந்து கரையிற வரைக்கும் நல்லா வந்து கலக்கிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்டின்னா, அதில ஊத்திட்டு நீங்க லைட்டா ஸ்ப்ரே பண்ணீங்க அப்டின்னா போதும். இல்ல ஸ்ப்ரே பாட்டில் இல்ல அப்டின்னா, வீட்ல ஏதாவது காட்டன் துணி இருக்கும்ல, காட்டன் துணியோ, இல்ல பஞ்சோ, இல்ல காட்டன்ல ஏதாவது பேட் இருக்கும்ல, ஸோ அதில வந்து நீங்க வந்து அத என்ன பண்ணலாம், டிப் பண்ணி அந்த தண்ணீல வந்து நனச்சுட்டு, உங்களோட மெஹந்தி மேல சும்மா லைட்டா டேப் பண்ணா போதும். போட்டு அப்படியே அழுத்தி அந்த மெஹந்தி நம்ம போட்டதெல்லாம் வழிஞ்சு வர மாதிரி டேப் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டா அந்த காஞ்சதுன்னா கீழ கொட்டிரும். அது கொட்டாம இருக்கும்போது தான் ஸ்டெயின் வந்து நமக்கு இன்னும் நெறையா இருக்கும். அதுக்காக தான் வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து யூஸ் பண்றாங்க. அது நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க, அந்த சுகர், லெமன் போட்டா கலர் வரும்னு. அது நிஜமா கலர் வரதுக்கு இல்ல. அது வந்து நம்மளோட மெஹந்தி வந்து ரொம்ப நேரம் நம்மளோட கையில ஒட்டிட்டு இருந்துச்சு அப்டின்னா, ஸ்டெயின் வர்றதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் வந்து அது ஏன்னா அந்த சர்க்கரை வந்து ஸ்டிக்கினஸ் குடுக்கும்ல, பிசு பிசுன்னு இருக்கும். அது கையில ஒட்டிட்டே இருக்கும். அதுக்காக தான் வந்து அது வந்து ஸ்ப்ரே பண்றாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. இந்த ஃபிங்கர் ஃபில்லிங்ஸ் வந்து நீங்க வேற எப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம். நான் வந்து ஒரு மண்டலாஸ் டிசைன் போட்டா, இந்த மாதிரி ஃபிங்கர் ஃபில்லிங்ஸ் போட்டா நல்லாயிருக்கும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் வந்து போட்டுட்ருக்கேன். இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்டின்னா, நீங்க அத கூட போடலாம். இன்னொரு விஷயம், நீங்க வந்து ஃபிங்கர் ஃபில் பண்ண போறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, அந்த பக்கம் இருந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு போணும். இது ஒரு முக்கியமான டிப்ஸு. நீங்க அந்த கட்டை விரல் இருக்குல்ல, அங்கருந்து ஃபில் பண்ணிட்டு வந்தீங்க அப்டின்னா, உங்களோட ஹேண்ட் வந்து அடுத்தடுத்து அந்த ஃபிங்கர் மேல தான் இருக்கும். அப்டி பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நீங்க போட்டது வந்து உங்க கையில ஒட்டிக்கும். அதனால இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, அங்கருந்து என்ன பண்ணுங்க, ஃபிங்கர் வந்து எப்பவுமே ஃபில் பண்ணுங்க. இப்போ மெஹந்தி அந்த ஃபில்லிங்ஸ் இருக்குல்ல லாஸ்ட்டா அது வந்து நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. அவுட்லைன் வந்து இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சுட்டு, பேஸ்ட் லாஸ்ட்டா கம்மியா இருக்கும்ல, அப்போ வந்து டிப்ப இன்னும் பெருசா கட் பண்ணிட்டு, நீங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வேல முடியும். அது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். கோன் ஹேண்ட்லிங்ல சொல்லியிருப்பேன் அந்த கிளாஸ்ல. ஸோ இந்த மாரி தான் வந்து ஃபில் பண்ணணும். இப்படி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கை வைக்கிற வேலையும் இல்ல. ஈஸியா ஒர்க்கு முடியும். நான் வந்து அந்த டிப் வந்து கட் பண்ணல. ஏன்னா, அதில பேஸ்ட் கொஞ்சம் நெறைய இருந்ததால, டிப் நான் கட் பண்ணாமலே என்ன பண்ணேன், அப்படியே வந்து லைன் போட்டுட்டே வந்து நான் பண்ணதால கொஞ்சம் டைம் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா, நீங்க அந்த டிப்ப கொஞ்சம் பெருசா கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நீங்க போடும்போது டக்குன்னு வேல முடிஞ்சிரும். கை வச்சு நீங்க அந்த கேப்புன்னு சொல்லுவீங்களா? ஸோ அத வந்து போடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இதே மாதிரி தான் பேக் சைட்லயும் என்ன பண்ணணும்னா, ஃபில் பண்ணணும். அண்ட் ஃபைனலா வந்து நீங்க எல்லா இடத்துலயும் பேஸ்ட் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. கிளையண்ட்டையும் பார்க்க சொல்லுங்க. எந்த இடத்துல இல்லையோ, அந்த இடத்துல வந்து கட்டாயம் நீங்க வந்து மெஹந்தி பேஸ்ட் வைக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி இந்த தொப்பி போட்டு முடிச்சுட்டீங்க அப்படின்னா, காஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கலர் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு இடம் மட்டும் வெள்ளையா இருக்கும். மத்த இடம்லாம் கலரா இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப 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 சூப்பரா நீட்டா, கிளியரா அவ்ளோ அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு டிசைன் எப்படி வந்து கிரியேட் பண்ணணும்னு தெரியலன்னா, இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஸ்டார்ட் அப் டிசைன் என்ன வேணாலும் போடலாம். அடுத்து ஒரு கிரிட்ஸோ, பார்டர்ஸோ, ஃபில்லிங்ஸோ அது போட்டுட்டு, உள்ள வந்து நான் ஃபில்லிங் டெக்னிக் குடுத்துருக்கல, அந்த மாரியும் போடலாம். இல்ல மண்டலாஸும் போடலாம். அப்படி இல்லன்னா, இந்த பிரைடல் எலமெண்ட், என்கேஜ்மெண்ட் எலமெண்ட்லாம் வருதுல்ல, அதெல்லாம் நீங்க அழகா சென்டர்ல போட்டுட்டு, அத சுத்தி ஒரு அவுட்லைன் போட்டுட்டு, அவுட்டர்ல நீங்க நம்ம படிச்ச அந்த பார்டர்ஸு, கிரிட்ஸு, பேசிக் ஃபில்லிங்ஸ் அவ்வளோதான். சிம்பிள். இப்போ பேக் சைட்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேனா, எப்படி கனெக்ஷன் பண்ணணும், என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன். பேக் சைட்ல இங்கேருந்து என்ன பண்ணணும், பின்னாடி ஒரு லைன் போட்டிருப்போம்ல, அந்த லைன் தெரியிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ, அத ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ
பேக் சைடுல எப்படி ஃபில் பண்ணணும்னா, இப்படி தான் ஃபில் பண்ணணும். ஃப்ரண்ட்ல எப்படி ஃபில் பண்ணமோ, சேம் அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். நெயில்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணியே போடுங்க. அப்பதான் ஃபோட்டோக்கு அழகா இருக்கும். ஒருவேள அவங்க நெயில் பாலிஷ் வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபில் பண்ண வேண்டாம். ஃபோட்டோக்கு அழகா இருக்கணும். நம்ப வந்து அவங்களுக்கு மெஹந்தி போட்டு முடிச்சுட்டு, ஃபைனலா வந்து ஃபோட்டோ எடுப்போம்ல, ஸோ அப்ப சொல்றேன். அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்து வந்து ஒரு அரபிக் டிசைன் ஃப்ளோரல் பஞ்சஸ் வச்சு எப்படி வந்து சூப்பரா போடலாம் அப்படின்றத நான் வந்து சிம்பிளான டிசைன் வச்சு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, ப்ளீஸ் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நெறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா, என்னோட சேனல திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இவ்ளோ நேரம் உங்களோட கோல்டன் ஹார்ஸ் அதாவது உங்களோட பொன்னான டைம என்னோட சேனல் கோல்டன் ஸ்பேரோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.